के पास जातीय हिंसा जारी। सरकारी बस में गोमांस ले जाने पर महिला को आधे रास्ते जंगल में छोड़ा गया। ड्राइवर और कंडक्टर पर अत्याचार निवारण अधिनियम के तहत मुकदमा चलाया जाए। धर्मपुरी जिले के अरूर के बगल के नवलई गांव में 39 वर्षीय पंचलाई निम्न वर्ग से संबंधित वह अपने दैनिक जीवन के लिए प्रतिदिन अरूर शहर से नावली गांव तक गोमांस ले जाता है। यह व्यापार करने का रिवाज है। वह हमेशा की तरह बीफ खरीदकर सरकारी बस में सफर कर रहा था। टिकट लेने आए कंडक्टर रघु ने आपसे पहले भी कई बार कहा था कि आप बस में ना आए, आप पहले आकर बस से क्यों उतर गए। और वह बुढ़िया उसने कंडक्टर से कहा कि आज बस एक दिन के लिए मुझे छोड़ दो, मैं दोबारा नहीं लाऊंगा, प्लीज मुझे अगले बस स्टॉप पर छोड़ देना। कंडक्टर रघु ने जिम्मेदारी न लेते हुए वृद्धा को सड़क पर उतारकर बेरहमी से व्यवहार किया। चूंकि यह जानकारी सोशल मीडिया पर फैली हुई है, इसलिए यह कंडक्टर और ड्राइवर दोनों पर लागू होती है। कई आलोचनाएं हुई हैं कि कार्रवाई की जानी चाहिए। इस स्थिति में धर्मपुरी जोन परिवहन प्रशासन ने कंडक्टर रघु और ड्राइवर शशि कुमार को अस्थायी रूप से निलंबित करने का आदेश दिया है। इस संबंध में सामाजिक कार्यकर्ताओं का कहना है कि उन्हें अत्याचार निवारण अधिनियम के तहत गिरफ्तार किया जाना चाहिए। ऐसी प्रभुत्वशाली जातियां इस क्षेत्र में निचली जातियों पर हावी रहती हैं। என் பேர் பாஞ்சாலை. என் வீட்டுக்காரர் செத்து 30 வருஷம் ஆகுது. இந்த தொழிலை தவிர எனக்கு எந்த தொழிலும் தெரியாது. எனக்கு பிபி சுகரும் இருக்குது. எந்த வேலை வெட்டிக்கும் நான் போகிறதில்ல. 30 வருஷம் இந்த தொழிலை செஞ்சுன்னு இருந்து இவன் எப்பயுமே 6 மாதம் என்னை கண்ட்ரோல் பண்ணினே இருந்தான். நேத்துன்ற பேட்டுக்கு அங்கேருந்து வந்து இப்போ நடுக்காட்டில் ஏங்க இறக்கி விட்றீங்களா நாயம்மா, ஏம்மா என்ன நாயத்தை என்ன கேட்குற, நீ நாயம் கேட்கக்கூடாது, நீ மாட்டுக்கறி வச்சுன்னுக்கிற இல்லை நீ இறக்கு அப்படின்றாரு. காலையிலலாம் விட்றேன் 30 ரூபா கொடுக்குறேன். டீப்பனிக்கு 15 ரூபாய், எனக்கு 15 ரூபாய். இதை வச்சுங்க என்னை தென்பான்காரர் பார்த்துன்னு என்னை பார்த்து 40 பேருங்கிறாங்க. அவங்க என்னை பார்த்துன்னு பாவரப்பாங்க, நான் போகணுங்க. அதெல்லாம் முடியாது, நீ இறங்கம்மா, இறங்கி தான் ஆகணும், என்ன பண்ணி இது பண்ணிக்க அப்படின்னாரு. சரி காலில் குமிச்சு விட்றேன், காலை தூக்குறாரு அடி. அப்புறமே என்னால் ஒன்றுமே முடியல. காற்று வேற, தலையெல்லாம் சுற்றுது, வெகுலு, எவத்தையும் போகிறதுக்கு நீ உட்காரத்துக்கு முடியல, தண்ணி வேற இல்லை. அப்படியே ஒரு தீர் ஆகி போய் உக்கானந்தேன், அழுதுன்னு உக்கானந்தேன். வடிவேலம் பஸ்காரர் வந்தார். என்ன பாஞ்செல்லாம் நடுக்காட்டுக்க நின்றுக்கிறானாரு. இந்த மாதிரி தாங்க ஏடிசி பஸ்காரரு இறக்கி விட்டு போயிட்டாங்க. தேடி போய் இறக்கி விட்டு போயின்னுக்கிறான் நல்ல புள்ளி அப்படின்ட்டு ஏற்றின்னு அவங்க வந்து தான் இறக்கி விட்டாங்க. 1 மணி 2 மணிக்கு. பஸ்ஸு கண்ட்ரேட்காரர் ரகு, அவங்க மேலே கேஸ் கொடுக்கணும். என்னால் ஒன்றும் முடியாதனால பிபி சுகர் நிறைய ஏறிடுச்சு. தண்ணி தாவும் எங்கே பார்த்து யாரும் இல்லை. வண்டியில் போய் நிற்கிறாங்க, வந்து நிற்கிறாங்க. கவரிங் சைன் வேறு போடணும். தங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல, யாரோ ஒரு போதைக்காரி எதானே பண்ணால் என்ன ஆகிறதுன்னு தவிர்த்து தோப்பையில் போட்டுக்கணும் அழுந்துன்னு உக்கானது. அப்புறமா தான் வடிவேலம் பஸ்காரர் நிறுத்தி அழைச்சிட்டு போனாங்க. 6 மாதமும் அந்த பஸ்ஸில் போயின்னு வந்துனே தான் இருக்கிறேன். இவங்க கேட்டுனே தான் இருப்பாங்க. ஒன்றும் ரத்த ஒழுகலை, புது டீப்பினி தான், பேக்காந்த கூட ரத்த ஒழுகும், நான் சீட்டள்ளி தானே போட்டு வச்சுன்னுக்கிறேன். ஏம்மா உனக்கு சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லையா, கறி எடுத்துன்னு திரு வேலைக்கிறேன்னு. இதை தாங்க விட்டாங்க பொழப்பில்லை. எனக்கு பையன் நட தெரியுது, இருப்பாருக்கு தெரியுது. நீ எது போனால் என்ன இதில் ஏறக்கூடாது. ஏடிசி பஸ்ஸில் ஏடிசி பஸ்ஸில் நீ ஏறவே கூடாது. 5ஆம் நம்பர் இருக்குது, 18 இருக்குது, அதில் போ. என் மொண்டாடி பிள்ளைய இதில் இறக்கி விட்டா என் மொண்டாடி பிள்ளைக்கு யார் சோறு போடுவாங்க? நீ போட்டுருவியா இந்த சோறு? நீ சொக்கா விற்று எனக்கு கொடுத்துருவியா? இறங்காமா நீ ஃபஸ்ட்டு. அந்த உள்ளக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஏம்மா நாங்கள் எங்கேயான போகிறதுக்கு வழி இல்லையா, முன்னை பார்த்துனே கேட்குறதா. எனக்கு அப்படியே ஒரே பிடிக்கலும் ஆகி போயிடுச்சு. இந்த பாலத்துக்காக தான் இறக்கி விட்டாங்க காட்டில். இந்த இந்த இங்கே தாங்க இறக்கி விட்டு அந்த பாலத்துக்கு போய் உக்காந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. தண்ணி தழுப்பே இல்லை, யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. என்னால் ஒன்றுமே முடியல, பசி மயக்கம். காலையில் டீயும் குடிக்கல, தண்ணி சாப்பிடவும் இல்லை. இந்த பஸ்ஸுக்கு போய் ஓடியாந்துடலான்னு தான் வந்தாங்க. மாட்டுக்கறி நீ ஏற்றக்கூடாது, 6 மாதம் தானே சொல்கிறேன். நீ மாட்டுக்கறி ஏற்றக்கூடாதுன்னு ஏற்றக்கூடாது. நீ என்னம்மா பொம்பளை, நீ பொம்பளையம்மா அப்படின்னு